ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெடன்ஸ் ஆஃப் கேம்பஸ் ட்ரைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023யோட நான் போகிற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான வீடியோ. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான். இம்பார்ட்டண்டாக பாருங்கள். எந்த மாதிரி ஜாப் ரோல் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்சஸ் எலிஜிபிள். அண்ட் ஒன் திங், 2019 பேட்சஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனிஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் வரையும் தான் உங்களுக்கு 2019 கால்ஃபர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கால்ஃபர் வராது. ஸோ லெட் மீ செக். ஓகே. குவாலிஃபிகேஷன் வந்து பிடெக் எம்இ எம்டெக் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். என்ன மாதிரி பிரான்ச்சஸ் அப்ளை பண்ணலான்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரிக்கல்னு வர எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக. எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது எந்த பர்சன்டேஜ் க்ரைட்டீரியாவும் கிடையாது. சேலரி வந்து ஷுவராக சொல்லலை, 3 to 4 LPAக்குள்ளே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை 2 years சரி எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வரும். டெஸ்ட் லொக்கேஷன் வந்து விர்ச்சுவல் தான். இன்டர்வியூ லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக தான் இருக்கும். ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூர். லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ்குள்ளே தான், அரௌண்ட் 1000-2000 அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது, பேக்லாக் இருக்கக்கூடாது, பாண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மை ஒர்க் டே ப்ரொஃபைல்குள்ளே தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மை ஒர்க் டே ப்ரொஃபைலில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு உள்ளே லாகின் பண்ணிங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கெடன்ஸோட அப்ளை லிங்க் வந்துடும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 4 நாள் மட்டும் தான் போஸ்ட் ஆகிருக்கு. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எம்பி பிடெக் எம்இ எம்டெக் தான் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிபிசி ++ படிச்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நல்லது. இது வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு போதும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சிந்தசிஸ், பிளேஸ், ரூட், டைமிங், ஆப்டிமைசேஷன், இது அப்புறம் FPGA ப்ரோட்டோடைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும் கொஞ்சம் நல்லா. ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு உள்ள ஆர்ட் ஆஃப் ரெஸ்யூம் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. 2023 பேட்ச்க்கும் இது அடங்கும். இதில் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. இன்டர்ன்ஷிப் மட்டும் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். இப்போ இதில் வந்து ஃபுல் டைம் ஆஃபர் மட்டும் தான் போட்டிருக்கேன் கெடன்ஸ்க்கு. ஓகேங்களா? இது இன்னையோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. செகண்ட் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். வெயிட். எக்ஸ்ஃபினோ ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க 2023க்கு. இது வந்து ஒரு நான் கோடிங் ஜாப், டெக்னிக்கல் சப்போர்ட் ரோல் மட்டும்தான், கோடிங் ஜாப் கிடையாது. பிடெக், BCA, MCA கொடுக்கல, மேபி அது எனக்கு சரியாக தெரியல. பிடெக், MCA, BCA. ஸோ நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட். ஆனால் இதுக்கு பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 அண்டு 2022 இது மட்டும் தான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது BE, பிடெக், BCA. பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாது. சேலரி வந்து 3 to 4 LPA இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் அலவுட். ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அலவுட். டெஸ்ட் லொக்கேஷன், இன்டர்வியூ லொக்கேஷன் எல்லாமே ஆன்லைன் தான். ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது, பேக்லாக் இருக்கக்கூடாது, பாண்டுமே எதுவும் இல்லை. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேரெக்டாக எக்ஸ்பினோ இதுக்குள்ளே போயிடும். அப்ளை நான் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு தான். ஸோ மெயில் ஐடி போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா எனக்கு DM பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங்காக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேணும், பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தால் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிலோ 50% இதில் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நாட் அ ப்ராப்ளம். ஓகேங்களா? 50% கீழே இருக்கிறவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் வாங்கி தர முடியும். ஸோ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். Okay, all the best for your futures candidates. Bye.